நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டு முடிய போகிற நிலையில் இந்த ஆண்டில் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிகம் தேடப்பட்ட டாப் 5 தமிழ் திரைப்படத்தோடைய பாடல்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதிக லெவலுக்கு பேசப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும், இல்லைனா சமூக வலைதளத்தில் அதிக லெவலுக்கு திரைப்படத்தோடைய பாடல்கள் ஃபேமஸாக ஊடப்பட்ட திரைப்படத்தோட பாடல்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வரிசையில் 5வது இடம் பிடிச்சிருக்கிற பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா திரைப்படத்தில் வர தாயே தாயே மகளென வந்தாலே அப்படின்னு சொல்கிற பாட்டு தாங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே இந்த பாட்டோடைய வியூஸ் யூடியூப்பில் போயிருக்குங்க. நித்திலன் சுவாமிநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நட்டி சுப்பிரமணியனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் விளையாடுங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பு பார்த்தீங்கன்னா பி அஜய்னீஸ் லோக்நாத் இந்த திரைப்படத்துக்கு பாடல்கள் முதல் படத்துக்கு அவங்க இசையமைச்சிருக்காங்க. 20 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 190 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுங்க. இந்த பாடல் 5வது இடம் பிடிச்சிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து 4வது இடம் பிடிச்சிருக்கிற பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அமரன் திரைப்படத்தில் வர ஹேய் மின்னலே அப்படின்னு சொல்கிற பாட்டு தாங்க. ராஜ்குமார் பெரியசுவாமி இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஹேய் மின்னலேன்னு சொல்கிற சாங் 6 மில்லியன் வரைக்கும் வியூஸ் தற்போதைக்கு யூடியூப்பில் போயிருக்குங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராகுல் போஸ், புவன் ஆர் இவங்களுடைய நடிப்பில் ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த படத்தோட இசையமைப்பு போட்டிருக்காங்க. அவர் சாங் முதல் எல்லாத்தையுமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 330 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை செஞ்சது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் ஹே மின்னலே சாங் 4வது இடம் பிடிச்சிருக்கு குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் 3வது இடம் பிடிச்சிருக்கிற பாடல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராயன் திரைப்படத்தில் வர உசுரே நீ தானே அப்படி சொல்கிற பாட்டு தாங்க. இதுவுமே யூடியூப்பில் கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்குங்க. தனுஷை நடித்து தனுஷை இயக்கியுள்ள ராயன் திரைப்படம் இந்த படத்தில் இந்த பாட்டு வந்திருக்குங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பு தாங்க இந்த திரைப்படத்துக்கு அற்புதமாக பேசப்பட்டு வருதுங்க. தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, சுந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷரா விஜயன், பிரகாஷ்ராஜ், செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி இந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்க குறிப்பிடத்தக்கதுங்க. அதே போல் இந்த திரைப்படத்தில் நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா அந்த சாங் நல்ல வியூஸ் மக்கள் ரீதியில் பேசப்பட்ட திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க. 100 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் ராயன் திரைப்படத்தில் வர உசுரே நீ தானே அப்படி சொல்கிற சாங் 3வது இடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் 2வது இடம் பிடிச்சிருக்கிற பாடல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேட்டையின் திரைப்படத்தில் வர மனசிலாயோ பாட்டு தாங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோடைய பாடல் யூடியூப்பில் 13 மில்லியன் வியூஸ் தற்போதைக்கு பெற்றிருக்குங்க. இந்த திரைப்படத்தை டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷரா விஜயன் இவங்களோட அருமையான நடிப்பில் அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படத்தோட பாடல் உருவாயிருக்குது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 300 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்டு 300 கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் மனசிலாயோ பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது இடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முதல் இடம் பிடிக்கிற பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி சேர அப்படின்னு சொல்கிற ஆல்பம் சாங்கு தாங்க இந்த வரிசையில் முதல் இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேலே இந்த திரைப்படத்துடைய பாடல் பார்வையாளர் யூடியூப்பில் கடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வரிசையில் முதல் இடம் பிடிச்சிருக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி சேர அப்படின்னு சொல்கிற பாட்டு தாங்க. இதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்து இந்த 5 பாடல் தாங்க டாப் 5 இடத்துல இருக்கிற தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு அதிகமும் பேசப்பட்டு அதிகமும் தேடப்பட்ட டாப் 5 பாடல்களை பற்றி பார்த்துக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த பாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு.